வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவருக்கு நாளுக்கு நாள் பகுதி மக்கள் சிறப்பான ஆதரவு அளித்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எங்க ஊர்ல துணை சுகாதார நிலையம் இல்லாம இருந்தது. அதனால நாங்க லாலப்பட்டை இல்லைன்னா புளியந்தாங்கல்ல போய் பார்க்கற ஒரு சின்ன அடிப்பட்டா ஜுரம் வந்தாலும் எது இருந்தாலுமே அதனால நாங்க அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட மனு கொடுத்திருந்தோம். என் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவர் ஒரு 2 மாசத்துல எங்க ஊர்ல துணை சுகாதார நிலையம் அமைச்சு கொடுத்தாரு. அதுக்கு மிக்க நன்றி. காட்பாடி சட்டமன்ற தொகுதி மூதுரை ஊராட்சி அக்ரவார் கிராமத்துல பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கையா பள்ளி கட்டிடம் பழமை அடைஞ்சிச்சுன்றது பல நாள் கோரிக்கையா இருந்துச்சு. அந்த கோரிக்கையை ஏற்று ஊரக வளர்ச்சித்துறை பாத்தீங்கன்னா 19,40,000 ரூபாய்க்கு 2 பள்ளி கூடங்கள் உரிய கட்டடம் பாத்தீங்கன்னா சேங்ஷன் பண்ணி நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் ஐயா அவர் பாத்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. இதனால நல்ல பயன்பாடு மக்கள் அனுபவிக்கிறாங்க. குழந்தைகள் பள்ளி போறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமும் போயிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கட்டடம் வந்ததுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயனடையுது. இந்த திட்டம் மக்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இங்க அமைச்சர் ஐயா இந்த சைட் போக சொல்ல எங்களுக்கு இந்த பக்கம் ஸ்கூல் இல்ல, அதனால அமைச்சர் ஐயா கிட்ட கோரிக்கை வச்சோம் ஸ்கூல் கட்டி கொடுக்க சொல்லி. அமைச்சர் ஐயா ஸ்கூல் கட்டி கொடுத்துட்டாரு. பசங்க இப்போ இங்கே கிட்டவே இருக்கிறதுனால எங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் போறதுக்கு வசதியா இருக்கு. முதல்வருக்கும் அமைச்சர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. எங்க பகுதியில நீர்நிலை தேக்க தொட்டி இல்லாத இருந்துச்சு, டேங்கு இல்லாத இருந்தது. பொதுமக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. தண்ணிக்கு அங்க இங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. இப்போ நாங்க ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சர் ஐயா கிட்ட ஒரு கோரிக்கையா கொடுத்ததுக்கு அவரு உடனடியா ஒரு நடவடிக்கை எடுத்து எங்க ஊருக்கு நீர் தேக்க தொட்டி உடனடியா கட்டி கொடுத்தாரு. கட்டி கொடுத்த அமைச்சருக்கு எங்க மக்கள் சார்பிலையும் எங்கள் சார்பிலையும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எங்க ஊர் பொதுமக்கள் இப்போ இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமா எங்க பகுதியில் வசிக்கிற அனைத்து ஆண்கள் பெண்கள் பொதுமக்கள் அனைவரும் அமைச்சர் ஐயாவுக்கு உதயசூரன் சின்னத்துல பெருவாரியான ஓட்டு அள்ளி வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். ரொம்ப நாளா பஸ் நிலையம் இல்லாத நாங்களாம் வெயில்ல தான் நின்றுருந்தோம், மழையில கஷ்டப்பட்டு இருந்தோம். உயர்திரு மாண்புமிகு அவர் காட்பாடி தொகுதி அமைச்சர் அவர் அவர் முன்னிலையில அவருடைய இதுல பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. மழை காற்று வந்தா கூட நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம். நல்லா ஃபேன் வசதி போட்டு கொடுத்துருக்காங்க. நலங்கள் எங்களுக்கு நல்ல மாதிரியா இருக்குது.